ஜென்ம சனி கொஞ்சம் உக்கிரகமாக தான் இருக்குது, தொல்லைகள்லாம் இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துக்கு போவது ஒரு வரப்பிரசாதம். ஜென்ம சனி பாடாப்படுத்துறது, சில விஷயங்களை நமக்கு தீர்க்கவே முடியாது, தீரா தொல்லை இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் வேடிக்கையை, இந்த குரு 5ஆம் இடத்தில் உச்சமடையும் போது மனசில் தைரியம், தன்னம்பிக்கை, இன்னும் சொல்லப்போனால் 5இல் குரு அதுவும் உச்சமானால், உங்கள் ராசிநாதன் வேறு அவர் உச்சமானால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பதவி, புகழ், பெருமையெல்லாம் சொல்லுது. என்னையா பதவி இருக்கிறதே என்ன சொல்ல 2000 கைன்னு இருக்குது, இல்லை பதவி அது இதாவது அப்படிங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, உங்களை தேடி உங்கள் மெரிட்ஸுக்கு சில நன்மைகள் எல்லாம் நடக்கும். சரி, அது கைகூடுமா? கைகூடும். எப்படி கைகூடும்? ஜென்மத்தில் சனி தொல்லைகளை செய்தாலும் அந்த சனியை குரு பார்க்கிறார். அப்போது சனியினால் வரக்கூடிய தொல்லைகள் அப்படியே ஜீரோ டவுன் ஆகும். சனி சாதுவாகி விடுவார். இன்னும் சொல்லப்போனால் பெரிய பிரச்சனைகள்லாம் எப்படி சொல்கிறது, வெளியில் தெரியாமல் போயிடும். அது ஒரு இது கூட சொல்லலாம், நீர் பூத்த நெருப்பு அப்படின்னு. வெளில பார்த்தா நெருப்பு தெரியாது, உள்ளே இருக்கலாம். ஆனாலும் சனி இன்ஆக்டிவாக ஆகிடுவார் பிகாஸ் ஆஃப் குரு பார்வை. இரண்டாவது விஷயம், தொழில் ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் ஏகப்பட்ட தொல்லைகள் இருக்குது. ஆனால் குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ன்னா தெய்வத்தோட இடம். அப்போ அந்த 9ஐ பார்க்கறதால என்னாகும்? தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். உங்களை தெய்வம் காக்கும். சில பிரச்சனைகள் சில பேர் கொண்டு வரலாம், ஆனால் இறைவன் அருளால் அது நீங்கும்னு சொல்லுவாங்களா தான். அப்போ என்ன, ப்ரேயர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை, ப்ரேயர்ஸ் இதெல்லாம் ரொம்ப அவசியம். இவர் பார்க்கக்கூடிய இடம் 11. அப்படின்னா இதோடைய அர்த்தம் என்ன? சில நேரங்களில் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சில டிஃபிகல்ட்டிஸ், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட தகராறுகள், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அண்ணா, அக்கா, தம்பி இவா எல்லோரும் ஒருத்தர். ஏன்னா இல்லை, சில பேர் எனக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சார் நான் இன்னும் அமெரிக்காவில் இருக்கேன் சார், நான் இன்னும் நோட்டை அச்சா அடிக்கிறேன். எங்கள் அண்ணா சொல்கிறான், உனக்கு என்னடா நீ அமெரிக்காவில் சம்பாதிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட விட்டு கொடுத்துரு எல்லாத்தையுன்றான். எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கேன் சார், ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அவனுக்காக. ஆனால் மொத்தமாக எப்படி சார் நான் விட்டு கொடுக்க முடியும்? இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது.